யாக்கோப்பு 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். விபச்சாரரே, நான் வசனமே சொல்லலை, நீங்கள் பாட்டு போகிறீங்க. 4ஆம் அதிகாரம் தானே எடுக்க சொன்னேன். ஸ்தோத்திரம். 4 7வது வசனத்தை வாசிப்போம். ம் 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 ஹல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி மை துதிக்கிறோம். இந்த வேலைக்காக தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்னீங்க. ஆண்டவரே, இந்த வசனத்தின் வெளிப்பாடுகளை எங்களுக்கு தாருங்க ராஜா. எப்படி நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியணும், எப்படி பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். தகப்பனே, இந்த வேலையை அப்பா ஆசீர்வதித்து தரும்படி உம்முடைய வார்த்தை ஆண்டவரே அது இருப்புள்ள கருக்குள்ள பட்டயம், உம்முடைய வார்த்தை ஆவியின் ஜீவனுமாக இருக்கென்று பார்க்கிறோம். ஆசீர்வதிங்க நல்ல பிதாவே. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள். நமக்கு இருக்கிற வல்லமை இந்த பூமியில் யாருக்குமே கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்றீங்க? நமக்கு இருக்கிற வல்லமை மந்திரவாதிகளுக்கு கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்றீங்க? பாருங்க, நீங்கள் மட்டும் தேவனுக்கு ஒரு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டா இந்த உலகத்தில் யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் மட்டும் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் வசனங்களை கை கொண்டுட்டு அவர் சொல்லுவதெல்லாம் கேட்டு அவர் சொல்கிற மாதிரி நடந்துட்டீங்கன்னா இந்த பூமியில் உங்களை யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. பாருங்கள், எகிப்தில் மோசைக்கு விரோதமாக நிறைய மந்திரவாதி நிற்கிறாங்க. இன்றைக்கி மோசைக்கு மந்திரத்தை செஞ்சு இந்த ஆளை காலி பண்ணிலாம் நிற்கிறாங்க. யாருமே அத்தனை மந்திரவாதிகள் சேர்ந்து மோசையை ஒன்றும் பண்ண முடியல. எல்லாம் பயந்து போய் ஓடுறாங்க. ஓடுறப்ப சொல்கிறாங்க, இவர் சாதாரண ஆள் கிடையாது, தெய்வத்தோடைய கரம் இந்த மனிதர் மேலே இருக்கணும். அருமையானவர்களே, தெய்வத்தோடைய கரம் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா இந்த பூமியில் உங்களுக்கு விரோதமாக எந்த பில்லி சூனியங்கள் எப்பேற்பட்ட காரியங்களும் பலிக்காது. அல்லேலூயா. தேவனுடைய கரம் உங்க மேல இருந்துச்சுன்னா உங்களுக்கு விரோதமா எழும்பி உங்களை ஒண்ணுமில்லாம ஆக்கலாம், அழிக்கலாம், உங்களை அப்படி ஆக்கிடலாம், உங்களை இப்படி ஆக்கிடலாம் நினைக்கிறவங்க உங்களை வேலையை காலி பண்ணிடலாம், அப்படி செஞ்சிடலாம், இப்படி எத்தனை பேர் எழும்பினாலும் தேவனுடைய கரம் உங்க மேல இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் டச் கூட பண்ண முடியாது. அல்லேலூயா. தலையில இருக்கிற முடிய கூட யாரும் தொட முடியாது. அல்லேலூயா. இதாங்க சத்தியம். ஆண்டவர் சொல்றாரு, என்னை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை எங்க வைப்பேன்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அறிஞ்சுக்கிறது அவங்களுக்கு என்னன்னு தெரியுமா? நிறைய பேர் இன்னும் அறியாமல் இருக்கிறீங்க, தெரிஞ்சிருக்கிறீங்க. இயேசு கன்னி மரியாளுடைய பிள்ளை, சிலுவையில் அடிபட்டிருக்காரு. இதுதான் நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. தெரிஞ்சுக்கிறது வேற, அறிஞ்சிருக்கிறது வேற. புரியுதா உங்களுக்கு? அந்த சங்கீதத்தில் சொல்லியிருக்கு, என் நாமத்தை அறிஞ்சபடியால், தெரிஞ்சிருக்கிறபடியா சொல்லலை. எங்களுக்கு தெரியும்ல, இயேசு தெரியும், பைபிள் தெரியும், நாங்கள் வார வாரம் சண்டே சர்ச்சுக்கு போகிறோம். அது தெரிஞ்சுக்கிறது. அறிஞ்சிருக்கிறோம் என்ன தெரியுமா? ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் இப்போ என்னை எடுத்துக்கங்களேன், என்னை எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தெரிஞ்சிருக்கிறீங்க. இவர் பாஸ்டர், இந்த ஆலயத்தோடைய போதகர் தெரிஞ்சிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்னை என்ன பண்ணலை? அறிந்து கொள்ளலை. அறிந்து கொள்ளலாம் என்ன? எனக்கு என்ன பிடிக்கும், நான் எதை சாப்பிடுவேன், எல்லாத்தையும் அறிஞ்சவங்க யாருங்க? இப்பதான் சொன்னேன், சொல்ல மாட்டேங்கிறேன். எல்லாத்தையும் அறிஞ்சவங்க யாரு? தெரிஞ்சவங்க நீங்க. அறிஞ்சவங்க யாரு? மனைவி. என்னுடைய மனைவி. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை அறிஞ்சு கொள்ளணும். அல்லேலூயா. புரியுதா? அவங்க சொல்றது புரியுதா? அறிஞ்சு கொண்டுட்டேன்னா உன் வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும், உன் லைஃப் வித்தியாசமாக இருக்கும், உன் பேச்சு வித்தியாசமாக இருக்கும். உலகத்தார் மாதிரி பேச மாட்டேன், உலகத்தார் மாதிரி உட்காந்துக்க இருக்க மாட்டேன், உலகத்தார் மாதிரி சில காரியங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டேன். நீ ஏன்னா என் நாமத்தை நீ என்ன பண்ணலை? அறிஞ்சு கொள்ள. தெரிஞ்சிருக்க. இவர் பாவத்தை மீக்கிறவர், இயேசு கிறிஸ்து வியாதிருந்து விடு, தெரிஞ்சிருக்க. அறிந்து கொள்ளுகிறது வேற. பாருங்க, இந்த வசனம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் மெதுவாக போவான போட்டிருக்கு. அப்பொழுது அவன் நடந்து போவான போட்டிருக்கு. ஓடி போவான். துண்டை காணா, துணியை காணான்னு ஓடி போன. பழைய ஏற்பாட்டில் எல்லாம் பிசாசை குறித்து ஒரு வெளிப்பாடு கிடையாது. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் படித்து பாருங்களேன். பழைய ஏற்பாடு ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா பிசாசை குறித்து எந்த இடத்துல அவ்வளோ போட்டிருக்க மாட்டாங்க.
ஆனால் இயேசு கிறிஸ்து என்னைக்கு ஊழியம் செய்ய வந்த பிறகு மறைவிடத்தில் இருக்கிற பிசாசை வெளி உலகத்தை கொண்டு வந்து காண்பித்தார். மனுஷனுக்கு நடக்கிற எல்லா பிரச்சனைக்கு யார் தான் காரணம்? பிசாசே. இந்த இதுதான்டா காரணம், நீ நினைக்காத, எதெல்லாம் தற்செயலாக நடக்குது, எல்லாம் அதான் நடக்குது நினைக்காத, இதுதான் காரணம் சொல்லி மறைவிடத்தில் இருக்கிற பிசாசை கொண்டு வந்து வகை வகையான பிசாசை வெளிப்படுத்தினார். ஊமையான ஆவி, செவிடான ஆவி, குருடான ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி, பிசாசின் தந்திரங்களை வெளி உலகத்தை கொண்டு வந்தார். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை, போராட்டம், இழப்புகள் வந்தா அவங்களுக்கு தெரியல இதுக்கு பின்னாடி யார் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு. பிசாசு தான் செய்யறான்னு தெரியாம ஏதோ நடக்குது, ஏதோ வாழ்க்கையில் ஏதோ யதார்த்தமாக நடக்குது, எல்லாம் விதி மதி அப்படின்வாங்கள்ல, இந்த மாதிரி நடக்குதுன்னா ஆனால் எல்லாத்துக்கு பின்பாக பிசாசு ஒருவன் இருக்கிறார் என்று பழைய ஏற்பாட்டில் இந்த வெளிப்பாடு இல்லை. யோபு பாருங்களேன், எத்தனையோ யோபுக்கு கூட அந்த வெளிப்பாடு இல்லை. அவன் வாழ்க்கையில் ஒரே நாளில் பிள்ளைகளை இழக்கிறான், சொத்துக்களை இழக்கிறான், பலவீனம், சரீரத்தில் வியாதி, ஏன்னா எல்லாத்துக்கும் பின்னாடி யாருந்து கிரியை செஞ்சா? பிசாசுன்னு யோபுக்கு தெரியல. யோபு அதனால தான் புலம்ப ஆரம்பிக்கிறாரு. கர்த்தர் கையில் நன்மையை பெற்றனா தீமையை பெறலாமா அப்படி பண்ணு. ஏன்னா இதுக்கெல்லாம் பின்னாடி காரணம் பிசாசுன்னு தெரியாமல் போயிட்டேன். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டோடைய அநேக காரியங்களில் பிசாசு தான் பின்னாடி அநேகருக்கு தெரியலை. ஒரு பதற்றமான குடும்பத்தில் தாறுமாறான வாழ்க்கை, ஒரு பயம் நிறைஞ்ச வாழ்க்கை, வேலை சம்பாதிக்கிற காசு எதுவுமே கொத்தல் பையில் போடுற ஒரு காரியமாக நடக்குது. என்ன சம்பாதிச்சாலும் வீட்டில் தங்க மாட்டேங்குது, வீட்டுக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை. இங்கே பாருங்கள், எல்லாரும் பாருங்கள், கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சமாதானம் கிடையாது. பிள்ளைகள் ஆலயத்துக்கு கூப்பிட்டா வர மாட்டேங்குது, உலக காரியத்துக்கு டிவி பார்க்க மற்ற காரியத்துக்கு அதிகமாக ஈடுபடுது. இதெல்லாம் இதுக்கு பின்னாடி யார் தான் இருக்கிறா சொல்லுங்க? இதுக்கு பின்னாடி எல்லாமே பிசாசு தான் இருக்கிறான். நீங்கள் மட்டும் பிசாசை எதிர்த்து நீங்கள் போராடி ஜெயிக்கலைன்னா உங்கள் குடும்பம் கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அப்போ போராடுகிற ஆவியை என்ன பண்ணணும்? சும்மா அழுதுகிட்டுலாம் இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளே, சும்மா பிசாசு அவன் கொடுக்குற கஷ்டம் போராட்டம் பார்த்துட்டு அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? கையாளாத தேவனா? நம்முடைய தேவன் தோத்த தேவனா? நம்முடைய தேவன் மரணத்தையும் பாதாளத்தையும் எல்லாத்தையும் ஜெயித்து கல்வாரி சிலுவையிலே சாபத்தை உடைத்து வெற்றி நடை போட்டு மரணத்துக்கு அதிகான பிசாசானோடைய தன்னுடைய மரணத்தினாலே ஜெயித்த அப்படிப்பட்ட ஆண்டவரை வச்சுக்கிட்டு நீங்கள் நானும் ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா எது பிசாசின் கிரியன்னு தெரியலை. இங்கே பாருங்க, வசனம் போட்டிருக்கு, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இப்போ நான் அப்படியே மாற்றி பேசுகிறேன். நீங்க தேவனுக்கு எதிர்த்து நின்றீங்கன்னா யாருக்கு கீழ்ப்படுகிறீங்க? அப்படியே மாற்றி போடுங்க வசனம். இன்னைக்கு கிறிஸ்தவெல்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க, இந்த வசனத்தை மாற்றி போட்டு வாழ்கிறாங்க. இங்கே பாருப்பா, பேசாதீங்கப்பா, அமைதியாக இருங்கப்பா. இந்த வசனத்தையே மாற்றி போகிறாங்க. இன்னைக்கு இந்த வசனம் நிறைவேறாத காலம் என்ன தெரியுமா? அநேகருக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எதெல்லாம் பிசாசுடைய கிரியைகள். நம்ம நினைக்கிறோம் ஒருத்தவங்க பிசாசு பிடிச்சி ஆடுனாதான் பிசாசு நினைப்பான். பிசாசு அப்படிலாம் அதெல்லாம் அதை அவன் டேக்கானாள் சைலண்டாக இருந்து அவங்க வாழ்க்கையில் காரியத்தை நகட்டுவான். ஆமாம், ஒரு கணவன் மனைவி வந்தாங்க என்கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சொன்னாங்க, பாஸ்டர் நல்ல ஒரு கணவர் பாஸ்டர், நல்ல ஒரு கணவர் தான், வேலைக்கு போக மாட்டேங்கிறார் பாஸ்டர், எப்போ பார்த்தாலும் ஊழியம் 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 ஊழியான்னு ஓடுறார் பாஸ்டர், சண்டை பல நாட்கள் முடியலை. சொல்லுங்க பாஸ்டர், கொஞ்சம் பிரதர் ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஆண்டவருக்காண்டி நான் பெரிய காரியம் சாதிக்கணும். வாங்க, முதலாவது நீங்கள் எதை செய்யணும்? குடும்பத்தை பாரு. ஆண்டவர் வந்து அப்படி குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு மரிக்கையில் கூட என்ன சொல்கிறாரு யோவான்ட்ட, அதோ ஒன் தாய் ஆண்டவர் விட்டுட்டு போனாரா? மரியாளே நீ வாட்டுக்கு வாழ் அப்படின்னு விட்டுட்டு போனார். குடும்பத்தை நேசிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பத்தை பாருங்க, அதனால தான் ஏதேன் தோட்டத்தில் குடும்பத்தை உண்டாக்குனார். ஆதாம தனியாக உண்டாக்கிட்டு போல. அப்படி சொன்னேங்க, வாங்க பிரதர். அதே மாதிரி இன்னொருத்தவங்க, அவங்க மனைவி எப்போ பார்த்தாலும் பைபிளை தூக்கிட்டு போயிடுவாங்களா வீட்டுக்கு, இவர் சோறாக்குறதெல்லாம் இது ஆக்குறதெல்லாம். இப்படி தாறுமாறான குடும்பங்கள். இதெல்லாம் என்ன யாரோடைய தந்திரன்றீங்க? பிசாசின் தந்திரம். நீங்க நினைக்கிறீங்களா அதெல்லாம் ஆண்டவருடைய? பிசாசு தந்திரம். அப்படியே கெடுத்துருவாங்க. உங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் பிசாசுனே தெரியாது. இந்த அம்மா அப்படியே காலையில் போயிட்டு 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு தான் வருமா. சோறாக்குறதுல எது ஆக்குறதுல ஊழியம் ஊழியம் ஊழியம்.
மொத்தத்துக்கு ஊழியம் சில பேர் செய்கிறதில்ல, செஞ்சா போனால் கழுதை இல்லாட்டி குதிரை. நான் சொன்னேங்க வாங்க, மனைவிகளை பாருங்க, பிள்ளைகளை பாருங்க, அதுக்கப்புறம் ஊழியத்தை பாருங்க பாருங்க. ஆண்டவர் இதெல்லாம் விரும்புகிற காரியம் கிடையாது. சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் தன் சபை நான் சபையை எப்படி நடத்த, ஊழியத்தை எப்படிப்பா நடத்தணும் பாருங்க. அப்புறம் சொன்ன நிறையா வசனங்களை எடுத்து பேசினவனே, ஐயா இது வரைக்கும் கத்தாதீங்கப்பா, கத்தக்கூடாது. இது வரைக்கும் நான் நினச்சிக்கிட்டேன் ஆண்டவருக்கு தான் எல்லாம் செய்கிறோம்னு. நான் சொன்னேன், நீங்கள் செய்கிற ஊழியத்தில் மனைவி பிள்ளைகள் சந்தோஷப்படணும், அதான் ஊழியம். சும்மா ஊழியம் நீங்கள் போயிட்டு மனைவி பிள்ளைகளை ரோட்டில் விட்டுட்டு போனீங்கன்னா அது ஊழியமே கிடையாது. சிஸ்டர் நீங்களும், அவங்க இன்னொரு குடும்பம், சிஸ்டர் நீங்கள் என்ன ஆண்டவர் தன்னைத்தான் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்பற்றாதவன் எனக்கு, அந்த அம்மா வசனம் பேசுது, சீசன் அல்ல. யார் சிலுவையன்னு கேட்டேன். யார் சிலுவையை? உங்கள் சிலுவையை சிஸ்டர். அவங்க சிலுவையை எடுத்துகிட்டு நீங்கள் போகக்கூடாது, உங்கள் சிலுவையை எடுத்துகிட்டு போங்க. குடும்பத்தை நேசிங்கன்னு சொல்லி பாருங்கள். பாலாங்கி சொல்லுவார், முதலாவது பாலாங்கி உலகத்தில் பிரசித்தி பெற்ற ஊழியர் சொல்றாரு, முதலாவது ஒரு மனிதனுக்கு என்னது? குடும்பம். ரெண்டாவது தான் ஊழியம். முந்தானத்து ஒரு பேப்பரில் ஒன்று நான் பார்த்தேன். ஒரு ஊழியர் கைதி, பார்த்தீங்களா? எத்தனை பேர் பார்த்தீங்க? மெட்ராஸில் இளம் மண்ணிடம் அத்துமீறல், ஜெபம் செய்கிற காரியத்திலே அந்த பிள்ளையை தனியாக அழைச்சி அத்துமீறல் பண்ணியிருக்கார். ஏன் இதெல்லாம் நடக்குது? எதாவது பிசாசு. ஏன் நடக்குதுன்னா, எங்கெல்லாம் ஒழுங்கினமாய் ஆரம்பிக்கிறார்களோ அங்கெல்லாம் எதில் தான் முடியும்? இருளில் தான் முடியும். எங்கெல்லாம் ஒழுங்கினமை. வீடு விசிட்டிங் போனா தான் மனைவியோட போகாதவன் ஊழியக்காரன் அல்ல. மனைவி இல்லாமல் ஒருத்தன் வரானா வீட்டுக்கு, அவனை வீட்டுக்குள்ளே அனுமதிக்காதீங்க. அவனை என்னைக்குனால் பிசாசு கவுத்துவாங்க. மனைவியோட நீ வரல. சில பெண்கள் தனியாக போகிறாங்க, தவறான இன்னைக்கு நிறைய விழுந்து போனதுக்கு காரணம் ஊழியக்காரன், அதான் காரணம். ஒரு பாஸ்டர் அம்மா என்கிட்ட சொல்லுது, பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர், விசிட்டிங்கே கூட்டு போக மாட்டேங்கிறார், அந்த ஆளாக போகிறாரு. நான் சொன்னேன், டேஞ்சராக உழுவ போகிறீங்க, பிசாசு எங்கேயாச்சும் உங்களை உள்ள வைக்க போகிறேன். அல்லேலூயா. பாருங்கள், இதெல்லாம் பிசாசின் தந்திரம். சரி, அப்போ பாருங்க, இப்போ நம்ம எதெல்லாம் பிசாசின் காரியம். ஐயோ கத்த விடாதீங்க, கத்த விடாதீங்க. பிசாசு அடையாளம் என்ன? இப்போ நம்முடைய வாழ்க்கையில் மறைந்து கிரியை செய்கிற பிசாசுக்கு என்னென்ன கிரியை செய்வான்னு பார்க்க போகிறோம். முதலாவது வாசிங்களேன், எபேசியர் எடுத்துக்கொள்ளுங்க, 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 4 எடுத்துக்கொள்ளுங்க, 31 எடுத்து வச்சுக்கோங்க. முதலாவது பிசாசு கொண்டு வருது என்னன்னா கசப்பு. என்னது? கசப்பு. என்னது? அதை கசப்பா கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே, எல்லாரும் சொல்லுங்க. என்னது? கசப்பு, கோபம், எரிச்சல். இதெல்லாம் யாரோடைய ஆயுதம்ன்றீங்க? யாரோட கிரியன்றீங்க? பிசாசுங்க. மனைவி மேல கசப்பு, கணவன் மேல கசப்பு, பிள்ளைகள் மேல கசப்பு. சிலர் முகத்தை பார்த்துறீங்களா? எப்பவுமே இந்த 12 மணி மாதிரியா இருக்கு, பார்த்துறீங்களா? சிலரோட முகம் இருப்பாங்க, சோக்கடிச்சா கூட என்ன பண்ண மாட்டாங்க, அடேங்கப்பா. அவங்கள சிரிக்க வச்சுருக்கேன், நீங்கள் உங்களுக்கு பரலோகத்தில் ஆண்டவர் பொக்கிஷத்தை தந்துடுவார். முகம் அப்படியே இருக்கும், 12 மணி மாதிரியே இருக்கும். தொட்டாசினிங்க பார்த்துருக்கீங்களா? தொட்டாசினிங்க நிறையா பேர் பார்த்துருக்க மாட்டீங்களா? தொட்டாசினிங்க நான் படத்தை சொல்லலைங்க, தொட்டாசினிங்க செடியை சொல்கிறேன். அப்படியே விரிஞ்சிருக்கும், அப்படியே போய் கையை வச்சா என்ன பண்ணிடும்? சுருங்கி. சிலர் தொட்டாசினிங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, நான் சாப்பிட மாட்டேன், நான் அது பண்ண மாட்டேன், நான் இது பண்ண மாட்டேன். சண்டை போட்டால் சாப்பிட மாட்டேன், சண்டை போட்டால் இது பண்ண மாட்டேன். ஓன் சோறு யாருக்கு வேணும்? நான் அது போனேன்னு. நான்லாம் சண்டை போட்டால் அன்றைக்கி தான் 3 தட்டு சாப்பிடுவேன். அல்லேலூயா. ஆமாம், வெறுப்பேற்றுறதுக்குனே சாப்பிட்றது. வழக்கமாக 2 தட்டு, அப்போ தான் 3 தட்டு அடிக்கிறது. ஏன் நீ சாப்பிடாம இருந்தால் எதுவும் உனக்கு என்ன அவார்டு தர போகிறாங்களா? சாப்பிடணுமியா, சண்டை போட்டால் சாப்பிட மாட்டேன், நான் அது பண்ண மாட்டேன், நான் இது கசப்பு. இந்த கசப்பு என்ன பண்ணும்னா இவர் டேஞ்சர். இது நிறைய இதுக்கு தெரியாது. இன்னைக்கு நிறையா ஞானஸ்தானம் எடுத்து கடவுளை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கசப்பை பார்க்கணும். ஆனால் பார்த்தா ஜெபம் பார்த்தா பயங்கரமாக முக்காடை போட்டு சோத்திரம் 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 கசப்பை உள்ள வச்சுக்கிட்டு
இந்த கசப்பு என்ன பண்ணும் அப்படின்னு ஒரு எபிரேயர் 12:15 வாசிங்கன்னு. இந்த கசப்பு எப்படிப்பட்டதுன்னு எபிரேயர் 12:15. எபிரேயர்ல 310. ஒரு தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடி. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 310. இந்த கசப்பு என்ன காரியத்தை பண்ணுன்னு ஆண்டவருங்க எழுதியிருக்காரு. வாசிங்க சிஸ்டர். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி. பாருங்க அங்க எப்படி போட்டிருக்கு. கசப்பு வந்துருச்சுன்னா உனக்குள்ள என்ன இழந்துருவ? மேல என்னங்க போட்டிருக்கு? கிருபை. தேவனுடைய கிருபையை நீங்க என்ன பண்ணிருவீங்களா? இழந்துருவீங்களா? என்ன வந்தா? கசப்பு வந்தா. எல்லாரும் பாருங்க, என்ன வந்தா தேவனுடைய கிருபை இழந்துருவீங்க? கசப்பு, எரிச்சல், தாங்க முடியாத கசப்பு. அது வந்துட்டா ஆண்டவர் சொல்றாரு தேவனுடைய கிருபையை நீ இழந்துருவேன். இதெல்லாம் நிறைய தெரியலைங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கே தெரியலை. நிறைய பேத்துக்கு தெரியாம தான் கசப்பு, எரிச்சல். இங்க போட்டிருக்கு, அழகா போட்டிருக்கு, தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு கசப்பான வேர் உங்களுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? கலக்கம் உண்டாக்குறதுனால் வேர் எழும்பக்கூடாது. ஒரு புண்ணு அப்படியே வந்துச்சுன்னா, செப்டிக் ஆயிடுச்சுன்னா நீ கண்டுக்கிற மாட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? கொதறி சலை வச்சு அது பெருசாகிரும். கசப்பு உங்களுக்குள்ள வந்தா அவங்கள கொதறி உங்களை சலம் வச்சு உங்களை மரணத்துக்கு கொண்டு போயிடும், வியாதி கொண்டு போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் பிசாசு. பிசாசு 2 கொம்பு வச்சுட்டு வரும்னு நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள சில காரியத்தை போடுவேன், அதான் கசப்பு. அடுத்து என்ன போட்டிருக்கு? ஒருவனும் தேவனுடைய என்ன பண்ணக்கூடாது. சில சொல்றாங்க ஊழியர், இன்னைக்கு கேன்சர் வர காரணமே என்னதுன்னா கசப்பு தானா. கேன்சர் வியாதி வர காரணமே, அதை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், ரட்சிக்கப்படாதவங்க சொல்கிறேன், கேன்சர் வர காரணமே அவங்கள கசப்பு, எரிச்சல். இந்த கசப்பு என்னவா மாறும்? அதே வாங்க எபேசியர் வாங்க 4:31 வாங்க, ஒன்று ஒன்றா சொல்லணும் என்கிட்ட. கசப்புக்கு அடுத்து என்ன வரும்? பிசாசு அடுத்தடுத்து கொண்டு போகிறேன் பாருங்க. போதும் அப்படியே பாடுங்க, அப்படியே பாடுங்க. எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துக்கங்க. எல்லாத்துக்கும் நான் இன்னைக்கு பார்க்கணும். நம்ம இதெல்லாம் பிசாசு கிரியைகள், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நீங்கள் கசப்புக்கு அடுத்து என்ன வருமா? அடுத்து என்ன வரும்? கோபம். பார்த்தீங்களா? கசப்புக்கு அடுத்து என்ன வருமா? முதல்ல கசப்பு, அது போய் உள்ள என்ன பண்ணுமா? கோபத்தை உண்டாக்கும். தாங்க முடியாத கோபம். கோபம்னாலும் சிலத்துக்கு பார்த்தீங்கன்னா போய் செவுத்துல அடிக்கிறது, அதில் அடிக்கிறது, முட்டுறது. கோபம் மெண்டல் மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாங்க சிலர், பார்த்துறீங்களா? செவுத்துல முட்டுறது, அதை இருக்கிறது. சிலர் பிள்ளைகளை எடுத்து அறுக்கிறது. கோபம் பிசாசு. கோபத்தில் கத்துவாங்க, நான் செத்து போறேன் பார், நான் தற்கொலை பண்ண பார், நான் அப்படி போறேன் பார், நான் இப்படி போறேன். கோபம் 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 கோபம். உங்களுக்கே தெரியாம நீங்க யாரை உள்ள விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? அவனை வழி வாசல் திறந்துக்கிட்டு நல்லா கதவை திறந்து ரிப்பனை கட் பண்ணி, வாடா தம்பி உள்ளவா, எங்களுக்குள்ள நீ பண்ணுறீங்க. புரிஞ்சுக்கங்க. அடுத்து என்ன வருமா? கோபத்துக்கு அடுத்து என்ன வரும்? மூர்க்கம். மூர்க்கம்னா எப்படி வருங்க? யாராச்சும் சொல்லி காட்டுங்க. மூர்க்கம்னா என்னது சொல்லி காட்டுங்க. யாராச்சும் தெரிஞ்சவங்க சொல்லி காட்டுங்க. மூர்க்கம்னா தெரியாதா? தெரியலையா? ஒரு மாதிரி அந்த திவ்யஸ்ரீ கட் பண்ணிட்டு ஆக்ஷன் கட் பண்ணவா சொல்லிக்கிறியா? மூர்க்கம்னா என்னது? கத்துவாங்க பாத்தீங்களா? அங்க கத்துறாங்க பாருங்க. அடக்க முடியாம, மனைவி அடிக்க முடியாம கத்துவாங்க இப்படியே பாத்துங்களா? அதான் என்னது? மூர்க்கம். இந்த கொலை பண்றவங்களா அதான் மூர்க்கம் தான். கொலை பண்றது, வெட்டுறது, குத்துறதெல்லாம் அதான் மூர்க்கம். முதல் கசப்பு, ரெண்டாவது கோபம், மூணாவது மூர்க்கம், நாலாவது கூக்குரல். கூக்குரல் என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் போட்டிருக்கு தூசணமா. அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு? தூசணம். அதெல்லாம் உச்சக்கட்டம். பிசாசு இதெல்லாம் கசப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோபத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிசாசு உட்கார்ந்தவனே தான் உங்களுக்குள்ள மூர்க்கம் வரும், தூசணம் வரும். தூசணம் என்ன தெரியுமா? உன்னை பத்தி தெரியாது, போ ஆளு பொண்ணு.
பிசாசு அவனுக்குள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் கோவப்பட்டு என்கிட்ட கேட்டார், பிசாசு பிசாசுன்னு சொல்கிறீங்களே, எங்கே எனக்கு காட்டுங்கன்னாரு. காட்டுறேன் பிரதர், நேரம் அந்த ரூமுக்கு போங்க, அங்கே ஒரு கண்ணாடி இருக்கும், அங்கே நின்று பாருங்கள், பிசாசை நீங்கள் பார்ப்பீங்க. என்ன பிசாசு? ஆமாடா நீ பிசாசு தானே. இப்படி போட்டு கத்திக்கிட்டு வீடு அலப்பறை பண்ணிக்கிட்டு, சில வீட்டுக்குள்ளே பார்த்தா டம்மு டிம்மு டிம்முன்னு கேட்கும். வெளியில் பார்ப்பாங்க, என்னடா என்னமோ பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளேன்னு. டம்மு டிம்முன்னு வரும் பார்த்துங்க. ஒரு ஊழியர் ஒரு வீட்டு வாசலில் போய் நின்னாராம். சோத்திரம் பிரதர் அப்படின்னாரான். சப்பாத்தி கட்டி டம்முன்னு வந்து நெத்தியில் அடிச்சிச்சான். அந்த அம்மா தூக்கி எரிஞ்சிச்சான். கணவர் குனிஞ்சுக்கிட்டாரான். பாஸ்டர் போய் நின்னா டம்முன்னு அடிச்சிச்சான். ஐயோ, இதெல்லாம் முதல்ல என்னத்தை கொண்டு என்ன வரும் உங்களுக்குள்ள? கசப்பான வேர். கசப்பை நீங்கள் அனுமதிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பிசாசு கிரியை செய்ய ஆரம்பிச்சிருக்கான். அல்லேலூயா. இதெல்லாம் பிசாசு நிறையா இருக்கு. இதெல்லாம் என்னது? பிசாசு. கசப்பு, கோபம், அதுக்கப்புறம் மூர்க்கம், அதுக்கப்புறம் தூஷணம். இதெல்லாம் என்ன கேட்டிங்கன்னா, அப்படியே நீங்கள் மேலே போய் படித்து பாருங்களேன். 14 பிசாசுக்கு படித்து பாருங்கள். மேலே ஒரு வசனம் இருக்குது. நீங்கள் பிசாசுக்கு என்ன பண்ணக்கூடாது? இந்த வசனத்தை சொல்கிறேன் நான். யாருப்பா அது? நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் இல்லை அந்த 27 வாசிங்களேன். பிசாசுக்கு இடங்கொடாமல் இருங்கள். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்ட வார்த்தை. என்ன வார்த்தை? இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற வாயில் என்ன வருது? கெட்ட வார்த்தை, நாதான வார்த்தை, தூஷண வார்த்தை. ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, எப்போ பார்த்தாலும் எனக்கு பிரச்சனையா வருது. எப்போ பார்த்தாலும் என்ன வருது? பிரச்சனையா வருது. இது என்ன பண்ணும்னா, இது நிறைய விதத்தில் பிரச்சனை பண்ணிட்டு அங்கே போவோம், அங்கே பிரச்சனை வரும். அப்போ தான் சொன்னேன், நீங்கள் ஆண்டவர்கிட்ட சரி அதை விட்டுருவோம், வேணாம். அப்போ பாருங்க, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் தூஷணமும் உங்களை விட்டு எப்படி என்ன செய்யணுமா? நீங்க இதெல்லாம் இந்த இது இருக்கு பார்த்தீங்களா? சுகர். முதலாவது சுகர் வரும், அப்புறம் வந்து என்ன கொண்டு வரும்? முதல்ல அக்கா வந்து உட்காரும், அப்புறம் தங்கச்சி வந்து லோ ப்ரெஷரை கொண்டு வரும், அப்புறம் ப்ரெஷரை கொண்டு வரும், ஹை ப்ரெஷரு. எல்லா அக்கா வந்து உட்காந்துன்னு பூராத்துக்கு என்ன பண்ணிடும்? வாங்க வாங்க, நான் போய் அங்கே உட்காந்துக்கிறேன், நீங்களாம் வாங்க அப்படின்னு. அதே மாதிரி கோவம் வந்து வந்து பெரிய அக்கா வந்து உட்காரும். கோவம் வந்து உட்காந்தோடனே அப்படி தங்கச்சியை கூப்பிட, கோவம் கசப்பு ஓடியா அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த தங்கச்சி மச்சினிச்சியை கூப்பிட, ஓடியா கோவம் ஓடியா. அப்புறம் மச்சினிச்சி நாத்தனா கூப்பிடு, மூர்க்கம் ஓடியா. அப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா கூப்பிட்டு முள்ள உட்காந்து மனுஷனவே ஒன்றுமில்லாமாய். இதெல்லாம் என்ன கிரியை? பிசாசின் கிரிகள். சரி, இது ஒன்றாவது. ரெண்டாவது, பிசாசின் கிரியைகளுக்கு எப்படி கிரியை செய்கிறான்னா, எடுத்தவங்க, அதாவது தேவன் அருவருக்கிற கலாச்சாரங்கள். தேவன் அருவருக்கிற ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா புது சிருஷ்டி ஆகி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டோம். அந்த பழைய கலாச்சாரத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த கலாச்சாரத்தை அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. வாசிங்களேன், கலாத்தியர் எடுங்களேன், 4ஆம் அதிகாரம். கலாத்தியர் 4. இது பக்கத்தை சொல்லுங்க, ஒருத்தங்க எடுத்தாங்க. எத்தனாவது பக்கம் பிரதர்? சொல்லுங்க, எல்லாரும் எடுத்துக்கட்டா. 260 எடுங்க. பக்கத்தை சொல்லுங்க, அப்பதான் எல்லாரும் எடுப்பாங்க. தேவன் அருவருக்கிற கலாச்சாரங்கள் எடுத்துட்டீங்களா? இப்ப 4:8 வாசிங்களேன். 8. நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறிந்திருக்கப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையும் ஆனதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது. இந்த சபை அப்படி போச்சு. பவுலுங்க எழுதுறாரு, நீங்கள் முன்னாடி அதுகளுக்கு அடிமையாக இருந்தீங்க, இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, மறுபடியும் அந்த இதுக்கு ஏப்பா போகிறீங்க? அப்போ தான் கேட்குறாரு, 10 நாட்களையும்
மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. பார்க்கிறீர்களா? பாருங்க, இன்னைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடைய அந்த கலாச்சாரம், தேவன் அருவருக்கிற பழைய கலாச்சாரம், நாள் பார்க்கறது, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, உனக்கு ரெண்டுமே கிடைக்காது. அல்லேலூயா. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டா உனக்கு ரெண்டும் கிடைக்காது. நட்சத்திரம் பார்க்கறது, ஜாதகத்தை வச்சிருக்கிறது, இதெல்லாம் தேவன் அருவருக்கிற கலாச்சாரம். ஆடி பிறந்தா சொல்லுங்க, ஆடி பிறந்தா ஆட்டி படைக்கும். நாங்களாம் ஆடி மாதம் தான் கல்யாணம் பண்ணோம், ஆட்டியா படைச்சிக்கிட்டு இருக்கு, நாங்கள் தான் ஆட்டி படைக்கிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் தேவன் ஆடி மாதம் கிடையாது. எங்க போட்டிருக்காரு, காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீங்களா? 6 நாளை உண்டாக்கி 7 நாளை உண்டாக்கி அதை என்ன பண்ணுறார் ஆண்டவர்? என்னை பாருங்களேன், ஆண்டவர் 7 நாளை உண்டாக்கி அதை எப்படி கண்டாரா? நல்லதுன்னு கண்ணா. நீ எப்படி அதை போய் அந்த நாள் கெட்ட நாள், அந்த நாள் அந்த நாள் நல்ல நேரம் சொல்லுங்க? நல்ல நேரம், அதுக்கு அடுத்து ஆப்போசிட் என்னது? கெட்ட நேரம். நேரம். எங்க கண்டுபிடிச்சீங்க? இதெல்லாம் எங்க கண்டுபிடிச்சீங்க? ஆண்டவர் எல்லா நாளுங்களையும் எல்லா நேரத்தையும் நல்லதா உண்டாக்குனாரா? அஷ்டமி, அப்புறம் குஷ்டமி, அப்புறம் நவமி, அப்புறம் வளர்பிற, அப்புறம் தேய்பிற. எந்த பிற இருந்தா உனக்கு என்ன? நீ ஆண்டவருக்குள்ள புது சிருஷ்டி. அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையானவர்கள், இதெல்லாம் தேவன் அருவருக்கிற கலாச்சாரங்கள். ஒரு வீட்டுக்கு போனேன், அவங்க இன்னைக்கு வரல, வீடு காலி பண்ணி போயினாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, பாஸ்டர் இந்த கிழக்க பார்த்த வீடு தான் எனக்கு. அவங்க மனைவி, ஏன் அந்த ஆள்கிட்ட போய் சொல்கிற? அவங்க மனைவி வாயை விட்டுட்டாப்புல. நான் பார்த்தேன், என்னது கிழக்க பார்த்த வீடா? கிழக்க பார்த்த வீடு தான் பாஸ்டர் எனக்கு. என்னது அப்படி? அவங்க மனைவி, ஐயோ பாஸ்டர்கிட்ட சொல்லாதே கிழக்க பார்த்த வீடு, பிரசங்கத்தில் போட்டு தாக்கிடுவாருன்னு. நான் சொன்னேன், என்னது கிழக்க பார்த்த? இல்லை பாஸ்டர், இந்த கிழக்கு அங்கிட்டு போகணும் அப்படி மாற்றிட்டார். அப்போ அந்த வீடை பார்த்தேன், கிழக்க பார்த்துருக்காப்புல. இதெல்லாம் தேவன் அருவருக்கிற கலாச்சாரம். கிழக்க பார்க்கறது, மேற்க பார்த்த வீடு, தெற்க பார்த்த வீடு. நீ எங்கேயும் பார்த்து வச்சுக்க, நீ ஜெபம் வேத வாசிப்ப வீட்டில் இல்லாட்டி எதுவுமே ராசி கிடையாது. அல்லேலூயா. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். தேவன் அருவருக்கிற கலாச்சாரங்கள். அப்புறம் வேளாங்கண்ணிக்கு போகிறது, தீத்தை வாங்குறது. பாஸ்டர் அது இயேசுவோடைய அம்மா தானே? இயேசு அம்மா தான், ஆண்டவர் சொன்னார் அதை வணங்குன்னு சொல்லி. இதெல்லாம் தேவன் அருவருக்கிற. எங்கேயுமே வேதத்தில் மரியாதை ஆண்டவர் தெய்வம்னு சொல்ல கிடையாது. புரிஞ்சுக்கங்க. அங்கே போய் ஒரு கேனில் தீத்தத்தை, நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு அம்மா வீட்டுக்கு போய் அந்த அம்மாவுக்கு பிசாசு பிடிச்சிருச்சு. பிசாசு பிடிக்கல, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அந்த அம்மா ஆடுது. நான் போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன் அப்படின்னு கேட்டால், அந்தா அப்படின்னு கையை காட்டுச்சு. அந்த அம்மா அந்த கேன் இந்த இருக்கு பார்த்துறீங்களா, அந்த கேனில் அந்த தீத்தத்தை வச்சிருந்துச்சு. அதுதான் நான் போக மாட்டேன், அது இருந்தால் தான் நான் போவேன்னு சொல்லிச்சு. ஏம்மா இதை வாங்கி வச்சுருக்கீங்க கேட்டேன். கொடுத்தா எதை கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிறியா? ஜெபம் பண்ணி தூக்கி போட்டால் தான் பிசாசு போச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் வேதத்தில் இல்லாத செய்யக்கூடாது. அங்கே போகிறேன், பாத யாத்திரை போகிறேன், வேளாங்கண்ணி, இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் தேவன் அருவருக்கிற காரியங்கள். இயேசுவை பெற்ற அம்மாவுக்கு அதிகாரம் இல்லையா? இயேசு அம்மா எல்லாமே வந்துட்டாரு. எத்தனை பேர் அப்படி கேட்குறீங்க? கேட்பீங்களா அப்படி? இயேசு சொன்னார், என்னுடைய நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்பட வானத்துக்கு மேலேயும் பூமியும் கீழே வேறு நாமங்கள் கொடுக்கப்படவில்லை. போங்க அம்மாட்ட போங்க, இயேசுவை பெற்ற அம்மா, அவங்களும் தான் தெய்வம்னா போங்க. கலெக்டர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கணும், கலெக்டர்கிட்ட போகாதீங்க, கலெக்டரோட அம்மாட்ட போய் செல்லுபடி ஆகுமா? சொல்லுங்க. ஐயா சொன்னார் அன்னைக்கு, செல்லுபடி ஆகுமாங்க? ஆகாது. கலெக்டரை பார்த்த அம்மா தானே, அவங்களுக்கு பவர் இல்லையா? தூக்கி எரிஞ்சிருவாங்க. கலெக்டர்கிட்ட வேணா லூசு தனமா அங்கே அம்மாட்ட வாங்கிட்டு வந்திருக்கார். ஸ்கூலில் பிரின்சிபால்கிட்ட போய் ஒரு கையெழுத்து வாங்கிட்டு சொல்கிறாங்க, நான் பிரின்சிபால் அம்மாட்டை போகிறேன் அப்படின்னு சொல்லி. நீங்கள் போய் நேரம் அவங்க அம்மாட்ட போய் ஒரு கையெழுத்து வாங்கிட்டு பாப்பாரு, யாருமா அது? பிரின்சிபால் அம்மா. நான் உன்னை என்ன சொன்னேன்? நீங்கள் பிரின்சிபால்கிட்ட வாங்க சொன்னீங்க, நீ யார்கிட்ட வேணுங்க? பிரின்சிபால் அம்மாட்ட. அவங்க தான் அம்மா பெற்றவங்க, அவங்களுக்கு அப்படி சொன்னீங்கன்னா ஏற்றுக்குருவாங்களா? நிறைய பேர் அப்படித்தான். இயேசுவை பெற்ற அவங்களும் மரியாள் மதிப்புக்குரியவர்கள். அல்லேலூயா. அவங்க ஒரு தியாகத்தை செஞ்சாங்க. நான் வணங்கக்கூடியவர்கள் அல்ல. அவங்களே சொல்கிறாங்களே, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நீங்கள் பரலோகத்துக்கு போவாங்க, நிறைய பேர் அந்த மக்கள்லாம் போவாங்க, போய் பார்ப்பாங்க. ஆனால் மரியாதை நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நான் எங்கடா உங்களை வணங்க சொன்னேன்? ஏன்டா லூசு தனமா என்னைய வணங்கிட்டே? அவர் தான்டா தெய்வம் பேசுவாங்க. அன்னைக்கு கேட்பாங்க பாரு. அப்போ பாருங்க, தேவன்
இதெல்லாம் அருவருக்கிற கலாச்சாரம், பிசாசு தந்திரம். இதெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. இதெல்லாம் பிசாசு தந்திரமாக இயேசுவை விட்டு பிரிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாம் இன்னைக்கு செஞ்சு கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அம்மா வேளாங்கண்ணி போயிட்டு வந்து அது ஒரு பெருமை. நாங்கள் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்தோம். நீ எங்கேயும் போயிட்டு வா, தேவன் உட்காந்த இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுதாங்க ஆசீர்வாதம். பாருங்க, நம்ம நேராச்சு முடிக்க போகிறேன். அப்போ அவனை இப்போ ரெண்டு காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறையா காரியங்கள் இருக்குது. பிசாசு எப்படியெல்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவரோட வாழ்க்கையில் கிரியை செய்கிறாங்க. இப்போ பிசாசை எதிர்த்து நிற்க ஒரு 2 பாயிண்ட் இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லி முடிக்கிறேன். பிசாசை எதிர்த்து நிற்க ஒரு விஷயத்தை முதலாவது சொல்கிறேன். நம்ம வர நாட்கள் நிறையா பார்க்க போகிறோம். இப்போ எப்படி அவனை எதிர்த்து நிற்கணும் வாசிங்க. மார்க் 1:24 வாசிங்க. மார்க் 1:24. ஐயோ நசரேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டார். பாருங்க, இதுதான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை முதல்ல ஊழியம் செஞ்சு பிசாசை விரட்டுற முதல் காரியம். முதல்ல பிசாசை விரட்டுறாரு. இப்போ தான் ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறி ஆண்டோடைய ஊழியத்தை செஞ்ச வந்தோன்னே முதலாவது பிசாசை விரட்ட வராரு. பிசாசு பார்த்தவனே அலறிச்சு, ஐயையோ நசரனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? நீர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர் என்பதை சத்தமிட்டான். பிசாசுக்கு தெரியும், நம்ம யாருன்னு அதுக்கு தெரியும், கடவுளுக்கும் தெரியும், மேற்படியானுக்கு தெரியும். சென்னையில் இசிஐ சபையில் இந்த சர்க்குணம் அவருடைய சபையில் ஒரு பிசாசு பிடிச்சவங்கள கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து அந்த போதகர் போதிச்சுக்கிட்டே இருக்கார். இந்த பொம்பளை ஆடுது, அப்படியே ஆடுது. இவர் பார்த்து அதை பார்த்தோன்னே இவர் கொஞ்சம் கை காலம் ஆடிடுச்சு. ஏன்னா அவர் பிசாசை விரட்டினதில்லை. நேராக அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஊழியத்துக்கு வந்தவர். இவருக்கு முன்ன பிசாசு விரட்டினதில்லை. அந்த அம்மா நாக்கு அப்படி உருட்டிக்கிட்டு கண்ணை அப்படி வச்சுக்கிட்டு நாக்கு இங்கே வரைக்கும் தொங்க போட்டவனே இவருக்கு என்ன பண்ணிருச்சு? வயிறு கலக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ இப்போ இதான் பிசாசா? இப்போ தான்டா பார்க்குறேன். அந்த அம்மா பார்த்தாலே பயமாக இருக்கே, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி அப்படின்னுச்சு. இவர் பார்த்தாரு. 2 மூப்பர் இருந்தாங்க கீழே. அவர் சொன்னார், எனக்கு இம்மீட்டாக ஒருத்தவங்க ஜெபம் பண்ண விட்டுருக்காங்க, நீங்கள் போய் திறந்துங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. மூப்பர் பார்த்தா என்னடா இருந்தாலும் ஓடி போயிட்டாரு அப்படின்னு மூப்பர் போனார். இயேசுவின் நாமத்தினால போ அப்படின்னு சொன்னேன். பிசாசு சொல்லிச்சு, நான் போகிறேன்டா உன் பைக்குட்டில் இருக்கிற இந்த கடைசி போயிலையும் அந்த இதை எடுத்து போகிறா, சீரட்டை எடுத்து போகிறா, அப்போ நான் போகிறேன்டா. நான் சபை முன்னாடி அசிங்கப்படுத்திருச்சு. அசிங்கமாக போய் இவர் போயிட்டார். 2வது மூப்பர் வந்தார். ஏய் என்ன போட்டுக்கிட்டு யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? சும்மா போறியா இல்லையா? நசனா ஏசு நான் போகிறேன்டா. நீ நைட்டில் உட்காந்து சினிமா படம் பார்த்தேல, எங்களுக்கு தெரியாமையா இருக்கு. அசிங்கப்படுத்திருச்சு. அதனால தான் பிசாசுகளுக்கு நம்ம எப்படி வாழணும்? பரிசுத்தமாக வாழணும். நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்துட்டா பிசாசு என்ன பண்ணிடும்? உங்களை விட்டு ஓடியே போயிடும். பரிசுத்தம். பிசாசு எதுக்கு பயப்படுறாங்க கேட்டிங்கன்னா, பரிசுத்தத்துக்கு கண்டா பயப்படுவான். நான் 2 நாளைக்கு முன்னாடி தியானத்தில் போட்டிருந்தேன், ஒருத்தர் செல்வந்தார் ஆகிறதுக்கு பிசாசு எவ்வளோ உதவி செய்வான், ஆனால் பரிசுத்தமாக வாழ்றதுக்கு தேவன் தான் உதவி செய்வான். அல்லேலூயா. வேறு இந்த உலகத்தில் நீங்கள் எத்தனை பாடினாலும் பரிசுத்தமாக வாழ யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தர், நீங்கள் எப்படி இருக்கணும்? அதுதாங்க நம்முடைய ஆண்டவர். அவர் பரிசுத்தத்தை ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கிறாராம். அப்போ நம்ம பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும். அதுதானே பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. அப்போ பாருங்க, ஆண்டிப்பட்டியிலேருந்து அண்ணன் நாங்கள் இளமனூருக்கு போய் இந்த ஐயா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். சுவிசேஷ சொல்லி எனக்கு ஒரு ஃபோன் கால். ஏற்கனவே காலையில் அவங்க அம்மா சொல்லிட்டாங்க. ஆண்டிப்பட்டிலேருந்து அந்த சகோதரி பேசுனாங்க. பேசுகிறப்ப கொள்ள வருஷமாக எந்த வேலையும் பார்க்க முடியலை, துணி துவைக்க முடியல, ஏதோ கூடோடு நான் வாழ்கிறேன், ஏதோ எனக்கு நைட்லாம் தூங்க முடியலன்னு நான் சொன்னேன். அப்படியே கண்ணை மூடுங்க, ஒரு தண்ணி எடுங்க, நான் ஜெபம் பண்ணுன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அந்த தண்ணியை அப்படியே குடிங்க, அந்த தண்ணியை வீடு ஃபுல்லாக தொல்லிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தை விட்டவொடனே ஐயா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பிசாசு இங்கே வந்துருச்சு. வந்து என்னை போட்டு தலையை சுற்றுது. ஐயா நான் உட்காந்துருந்தேன், உங்களுக்கு தெரியுமா? ஐயா கூட நினைப்பார், என்ன நம்ம ஜெபம் பண்ணிக்கிறோம் இப்படி உட்காந்துருக்காரு. என்னால் நிற்க முடியலைங்க, அந்த இடத்துல நிற்க முடியாமல் உட்காந்துட்டேன். அந்த ஆவி இங்கே வந்து என்னை எப்படா நீ வெளியே தள்ள போகலாம் அவங்ககிட்ட இருந்து சொல்லி என் முடிச்சு மண்டையில் அப்படியே கிருகிருன்னு வருது. கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், அந்த சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணால் அவங்க ஃபோனை எடுக்கலை. மறுநாள் காலைல ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் நீங்கள் அந்த ஜெபம் பண்ணி அந்த தண்ணியே குடித்து இதன உடனே எனக்குள்ளே பயங்கரமான
போராட்டத்தின் ஆவி வெளியே போனதை நான் உணர்ந்தேன். நைட்டு படுக்கையில் ஒரு உருவம், எரிஞ்ச உருவம் என்கிட்ட ஓடி வருது. 3 பேர் பிடிச்சி அதை குத்துறாங்க, வாயிலே குத்தி அடிக்கிறாங்க அப்படின்னே. நான் சொன்னேன், அது தேவ தூதர்கள். அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணோன்னு இந்த ஆவி போயிடுச்சு, மறுபடியும் ரிட்டர்ன் வந்திருக்குது. யார் அதை பிடிச்சி அடித்தா? தேவ தூதர்கள் அடித்தாங்க. அண்ணே சொல்லையிலே எனக்கு உடம்பெல்லாம் அரிக்குதுன்னே. சொல்கிறாங்க, எத்தனையோ வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் நான் துணி துவைச்சிருக்கேன். 2 கூட துணி துவைச்சேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. நல்லா சாப்பிட்றேன், நீங்கள் நல்லா இருக்கிறேன், வாங்க ஒரு நாள் சபையில் வந்து சாட்சி சொல்லுங்கன்றீங்க. கண்டிப்பாக வரீங்க, உங்களுக்கு எவ்வளோ நான் காணிக்கை கொடுக்கணும்னு கேட்டாங்க. உங்களால் முடிஞ்சதை கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, நான் எத்தனையோ தெய்வங்களை வழிபட்டேன், ஆனால் அந்த இயேசு எனக்கு இவ்வளோ மாற்றம் தருவார்னு. அல்லேலூயா. அதைத்தான் சொல்கிறேன். அப்போ நம்மளுக்குள்ள என்ன தேவைப்படுது? பிசாசு நம்மளை பார்த்து பயப்படணும், நம்மளை பார்த்து ஓடணும்னா பரிசுத்தம். இந்த செய்வன பில்லி சுனியை வைக்கிறவங்களாம் உடனே வீட்டுக்குள்ள அனுப்ப மாட்டாங்க. முதலாவது இந்த ஆவியை அனுப்பிவிடுவாங்களாம். அந்த ஆவிக்கு கொடுக்குற கட்டளை என்னன்னா, அவங்க எப்படிப்பட்ட பவரில் இருக்கிறாங்க. நான் சொல்ல கிறிஸ்தவ வீடுகளை சொல்கிறேன், எப்படிப்பட்ட பவரில் இருக்கிறாங்க டெஸ்ட் பண்ண அனுப்புவாங்களாம். அதான் கண்காணிக்கிற ஆவி. என்ன ஆவி? எடுத்தவனே யாரும் செய்வன வைக்க மாட்டாங்க. முதல்ல ஒரு ஆவி அனுப்புவாங்க, அவன்கிட்ட என்னென்ன பவர் இருக்குது, என்ன பலவீனருக்கு பார்த்துட்டுவான்னு சொல்லி இதை அந்த ஆவி அனுப்பி இது கொள்ள நாள் கண்காணிச்சுக்கிட்டு இருக்குமா. எடுத்தவனே செய்வன வைக்க மாட்டோம். உங்களுக்கு எப்படி தெரியும் பாஸ்டர்? ஏன்னா நாங்கள் மந்திரவாதியோடு இருந்தவே. அல்லேலூயா. செய்வன வைக்கிறவங்க கூட வாழ்ந்து கூடவே இருந்தவே. நான் கற்றுக்கறல, கூடவே சுற்றிக்கிறேன் அவங்க கூட. அப்போ சொல்லி நாங்கள் அந்த ஆவியை ஏவி விட்டு கண்காணிக்க வைப்போம் அந்த வீட்டையும், அந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி. பாருங்கள், இந்துக்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வணங்குற தெய்வத்தை, எந்த மாதிரி தெய்வத்தை அவங்க வணங்குறாங்க அதை பார்த்துட்டு இந்த ஆவி சொன்னவனே, ஓகே அந்த தெய்வமா அப்படின்னு அதை என்ன பண்ணுவாங்க, கட்டிடுவாங்க. அல்லேலூயா. அதை கட்டிட்டு தான் அவன் செய்வனை வைக்க முடியும். பாருங்க, அதுதான் மந்திரவாதிகளுடைய கண்காணி ஆவி அனுப்புவாங்க. அது போய் சொல்லும், இந்த தெய்வத்தை வணங்குறா, இவங்க தான் இது குல தெய்வம். உடனே அந்த தெய்வத்தை கட்டி செய்வனை வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவ வீட்டுகளை பாருங்க, இந்த ஆவி அனுப்புவாங்க. போய் பார்ப்பாங்க, அந்த ஆவி வந்து சொல்லு, அவனை சும்மா ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தான் தூக்கிட்டு போறியா, வேஸ்ட்டு, உலக பிரகாரமாக வாழ்றியா, உலகமாக பேசுறியா, ஏது கை சுத்தம் இல்லை, பேச்சு சுத்தம் இல்லை, வாயு சுத்தம் இல்லை, எதுவுமே சுத்தம் இல்லை, அனுப்புங்க, நான் போய் என்ன பண்ணிடுறேன், அவனை நாசமாக்கிட்டு அழிச்சு கொண்டு வந்தேன்னு சொல்லி இந்த ஆவிகள் அப்படித்தான் பண்ணுமா. அப்போ பாருங்க, அப்போ அதனால தான் சொல்கிறேன், நம்மளுக்குள்ள என்ன வேணும்? பரிசுத்தம். பரிசுத்தம். உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் வேணும். உங்கள் இதயம் பரிசுத்தமாகணும். பாவ சேரெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு உங்கள் வாழ்க்கையில் இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்ட ஆண்டவருக்கு முன்பாக ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறப்ப தான் பிசாசு உங்களை பார்த்து என்ன பண்ணும்? பயந்து ஓடு. ஐயையோ, இயேசுவை பார்த்து சொல்லிச்சல, இவர் பரிசுத்தர் அப்படின்னு பயப்படுது. அப்போ நம்மளுக்குள்ள ஒரு பரிசுத்தம். உங்கள் இருதயம் முதலாவது மாற்றப்படணும். உங்கள் இருதயம் ஒரு தீர்மானம் எடுக்கணும், நான் ஆண்டவருடைய பிள்ளை, இனி நான் உலகத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, இனி நான் ஆண்டவருக்காக வாழ போகிறேன், எதெல்லாம் அசுத்தம், எதெல்லாம் தூக்கி எறிய போகிறேன், நான் பரிசுத்தமாக ஆண்டவருக்கு வாழ போகிறேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், எந்த பிசாசு கிரியை உங்களை நெருங்காது. அல்லேலூயா. ஏன் அடிக்கடி பலவீனம், ஏன் அடிக்கடி உடம்புல பலவீனங்கள் ஏன் இதெல்லாம் வருதுன்னா, ஏதோ நீங்கள் நினைக்கிறீங்க ஏதோ யதார்த்தமாக நடக்குதுன்னா, எல்லாம் பலவீனப்படுத்துகிற ஆவின்னு ஒன்று இருக்குது. அல்லேலூயா. பாருங்கள், பலவீனங்களை கொண்டு வரும். இதெல்லாம் நீங்கள் எப்படி மேற்கொள்ளணும்னா, நீங்கள் எப்படி இருக்கணும்? முதலாவது பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம முடிச்சிருவோம். எல்லாம் ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி எல்லாம் சொல்லுவோமா, ஆண்டவரே என் வாழ்க்கையில் பரிசுத்தமாக நடக்க ஆண்டவரே எனக்கு அப்பா கிருபையை தாங்க. எல்லாம் சொல்லுங்கள், ஆண்டவரே பரிசுத்தமாக வாழ எனக்கு கிருபையை தாங்க. ஆண்டவரே பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த பரிசுத்தத்தை தாங்க. நான் ஒரே ஒரு வாழ்க்கை உமக்காக வாழுகிறேன், எனக்கு பரிசுத்தமாக வாழ உதவி செய்யுங்க. என் சிந்தையை பரிசுத்தப்படுத்துங்க. சொல்லுங்கள், என் சிந்தையை என் பேச்சில் பரிசுத்தப்படுத்துக்கல, நான் சாகுற வரைக்கும் உனக்கு முன்பாக பரிசுத்தமாக வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதை தாங்க ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. தேவ பிள்ளைகளுக்கு அவர் பரிசுத்தரை போல நீங்களும் பரிசுத்தராக இருக்கணும். அப்படியே நம்ம கண்களை மூடி ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஒரு குழந்தையை நான் பிரதிஷ்டை பண்ண போகிறோம். மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து தகப்பனை ஆசீர்வதிக்கும்படி உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தையை கொண்டு வாங்க. வாங்க வாங்க.
வாங்க வாங்க, டக்குன்னு வாங்க, வாங்கப்பா, நீங்கள் தான் வரணும். வாங்க, நீங்கள் வாங்க, இங்கிட்டு வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க, அப்படியே வீடியோ எடுங்கப்பா. வாப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல பக்கத்தில் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அழியாமல் அணைத்து கொண்டி, அழியாமல் காத்து கொண்டி, குறைவின்றி பிறக்க செய்தி, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பிள்ளையை பத்திரமாய் சுமக்க செய்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டி, கலையாமல் காத்து கொண்டி, குறைவின்றி பிறக்க செய்தி, பத்திரமாய் பிள்ளை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் பிள்ளை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவே, சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த குழந்தை நல்லா கர்ப்பத்தில் உண்டான நாளிலிருந்து எத்தனையோ காரியங்கள் டாக்டர்கள் பயமுறுத்துகிறாங்க. நான் அநேக நாட்கள் நானும் பாஸ்டர் அம்மாவும் செபித்தோம். ஆண்டவரே, அந்த குழந்தைக்கு எதுவுமே ஆகாதபடி உடைய பிள்ளையை பத்திரமா கொண்டு வரணும். அவருடைய தகப்பனார் நல்லா ஜெபித்தார் அந்த குழந்தைக்காக. நீங்களும் சில பேர் எல்லா சபையில் செபித்தீங்க. கர்த்தர் தாமே பாருங்கள், இது வெளியில் வரவிடாதபடி எத்தனையோ தடைகள் இருந்தது. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாதுங்க, ஆவிக்குரிய காரியங்கள் எங்களுக்கு தெரியும். எத்தனையோ காரியங்கள் தடைகள் இருந்துச்சு. இந்த பிள்ளையை வெளியே வரவிடாதபடி அநேக போராட்டங்கள் இருந்துச்சு. டாக்டர்களே பயமுடுத்தின காரியங்கள் இருந்துச்சு. கொடி சுற்றி பிறக்குதுன்னாங்க, 2 கொடி சுற்றுதுன்னு சொன்னாங்க. எத்தனையோ ஓயாம ஸ்கேனு அப்படின்னு எடுக்குவாங்க. ஆனாலும் கர்த்தர் நேர்த்தியாய் பிள்ளையை கொண்டு வந்தார். அல்லேலூயா. அதாங்க நம்மளுக்கு தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம். உலகத்தில் எது நடந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்கள், அதுக்காக பிரியா கூட நேற்று சொல்லிச்சு, இந்த ஆஸ்பத்திரியில் உட்காந்து ஏசப்பான்னு கூப்பிட்டு கதறி அழுது கர்த்தர் பிள்ளையோட ஜெபத்தை கேட்டு ஆஸ்பத்திரியில் இறங்கினார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மைக்க பிடிப்பா, எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த பேப்பர் ஸ்தோத்திரம் ஆண்டவர், எல்லாம் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எல்லாம் கண்களை மூடி, எல்லாம் உங்கள் வலது கரத்தை நீட்டுங்க. எல்லாம் வலது கரத்தை நீட்டி மனதார மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் மனசில் என்னென்ன நினச்சி ஜெபம் பண்ணீங்களோ இந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக மாறணும். அதை எல்லாம் உங்கள் அநேகருடைய ஜெபத்தினால் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும். மை ஸ்தோத்திரம். பாருங்கள், வேதத்தில் முதற் பலன் எல்லாம் கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. முதற் பலன்லாம் யாருக்கு? கர்த்தருக்கு. ஆமாம், முதற் பலன். எந்த வீட்டில் ஒருத்தன் புதுசாக ரசிக்க போகிறானோ அவங்க முதற் பலன். எந்த வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குதோ அதான் முதற் பலன். அந்த முதற் பலன்லாம் கர்த்தர் ரொம்ப ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறான். மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மை ஸ்தோத்திரம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் கையை நல்லா புரியல, தூக்கி புரியல. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கண்களை மூடி உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்மை துதிக்கிறோம். பிள்ளையை 10 மாதங்கள் தாயின் கருவிலிருந்து ஆண்டவரே சுகமாய் கொண்டு வந்த என் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்தரிக்கிற ராஜா, இயேசுவின் நாமத்தினாலே ரூபனே, என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமா, நீ மேன்மையிலும் பிரதானமானவன், வல்லமையிலும் விசேஷமானவன் என்று சொன்னீங்க ராஜா. தகப்பனே, இந்த குழந்தைய ஆண்டவரே நீ அப்பா தாயும் சேயும் வேறு பிரித்து அப்பா மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் தாமே சுகப்பிரசவத்துக்காக ஜெபித்தோம். ஆனால் டாக்டர்கள் சொன்னார்கள் ஆபரேஷன் தான் என்று. ஆனால் தேவன் சொன்னபடி சுகப்பிரசவத்தை கொண்டு வந்த ஆண்டவரே, தேவன் நேர்த்தியாய் கொண்டு வந்ததுக்காக உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து பிள்ளை ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளையோட கரங்கள் கூட இருக்கட்டும். பிள்ளை வளருகிற நாட்களிலே பிள்ளைக்கு வேண்டிய ஞானத்தை கிருபை தந்து அதது காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் எல்லாத்தையும் நேர்த்தியாய் செய்யும்படி ஜெபிக்கிற ராஜா. தகப்பனே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவினாலே பிள்ளைக்கு லீதியால் என்கிற பெயரை வைத்து இயேசுவின் நாமத்தினாலே
லீதியாள் என்கிற பிதா குமாரன் பரிசுத்தாவில பெயரை வைக்கிறோம். லீதியாள் என்றால் கர்த்தருக்கு பயந்த ஸ்திரீ என்று பார்க்கிற ராஜா. தகப்பன் தாமே அப்படியே ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அருமையான உடைய பிரியாவுக்காக, மணிமாறனுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, வானத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த பிள்ளைக்கு வரட்டுங்க. வளர்கிற நாட்களிலே தேவனை பற்றி கொள்ள உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. எல்லா கரங்களை தட்டுவோமா? காணிக்க பாடல் வாங்க, டக்குன்னு வாங்க, டக்குன்னு வாங்க, டக்குன்னு வாங்க. எப்பா என்ன ஆச்சு?